Hi students, in the video exercise 2.7 la 12th sum solve பண்ணலாம். If A, B, C are three consecutive terms of AP, so A, B, C இந்த மூணு நம்பர் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, consecutive terms of AP அப்படின்னு சொல்றாங்க, அப்படியே வச்சுக்கலாம். Then X, Y, Z are three consecutive terms of GP. X, Y, Z இது வந்து என்னன்னு சொல்றாங்க, GP ன்னு சொல்றாங்க. Okay, then prove that ஒரு expression கொடுத்துட்டு அது equal to 1 அப்படின்னு prove பண்ண சொல்றாங்க. So expression வந்து பாத்தீங்கன்னா ABC, XYZ இதுல எல்லாம் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 3 consecutive terms of an AP அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்றது ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் டேர்ம் எப்படி எழுதலாம், A plus D அப்படின்னு எழுதலாம். அண்ட் தென் தேர்ட் டேர்ம் எப்படி எழுதலாம், A plus 2D அப்படின்றது எழுதலாம். ஓகேவா, இதுதான் வந்து consecutive terms அப்படின்றது A, B, C அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ X is equal to GPன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் X is equal to Xன்னு வச்சுக்கலாம். Then y is equal to xr second term, then z is equal to xr square இது third term. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், அது LHSன்னு எடுத்துப்போம். ஸோ LHS equal to x power b minus c multiplied by y power c minus a multiplied by z power a minus b. ஓகேவா, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. this is equal to x xன்னு வச்சுக்கலாம், b என்ன a plus b. ஸோ b வந்து a plus d minus c என்ன a plus 2d. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், a plus 2d அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் மல்டிப்ளைடு பை, இப்போ y இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், xrன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ x இன்டூ ஆர் த ஹோல் பவர் c மைனஸ் a இருக்கு. ஸோ c எப்படி எழுதலாம், a plus 2dன்னு எழுதலாம். ஸோ a plus 2d மைனஸ் a இருக்கு, a இருக்கிறதுனா a தான். ஸோ a இஸ் a. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். தென் மல்டிப்ளைடு பை z க்கு பதிலா என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், xr ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ xr ஸ்கொயர் இந்த ஹோல் பவர் என்ன இருக்கு, a மைனஸ் b இருக்கு, aன்றது a, தென் மைனஸ் bன்றது என்ன a பிளஸ் d. ஸோ a பிளஸ் d. ஓகேவா, ஸோ இப்போ நியூமரேட்டரில் இப்போ பவரில் இருக்கிறது என்ன பண்ணலாம், ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பவர் a பிளஸ் d இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் a மைனஸ் 2d, தென் மல்டிப்ளைடு பை எக்ஸ் பவர். ஸோ இப்போ இந்த ஹோல் பவர்னு இருக்கு, அப்போ ஹோல் பவர்னா இது எக்ஸுக்கு தனியாக எழுதணும், ஆருக்கு தனியாக எழுதணும். ஓகே, இந்த ஏ கேன்சல் பண்ணிடலாம், ஏ மைனஸ் ஏன்னு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ 2dன்றது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பவரில் 2d இருக்கு, தென் மல்டிப்ளைடு பை ஆருக்கு பவரில் 2dன்னு இருக்கு. ஓகே, ஸோ மல்டிப்ளைடு பை நெக்ஸ்ட் இங்கே எக்ஸுக்கு பவரில் இங்கே இருக்கு ஏ மைனஸ் ஏ. ஸோ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், திஸ் வில் பிகம் ஒரு ஸ்டெப் பண்ண எழுதிடலாம், எக்ஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் a minus a minus d. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும், a minus a கேன்சல் ஆகிடும், அப்போ வெறும் மைனஸ் டின்றது மட்டும் இருக்கும். சரியா, ஸோ இப்போ இங்கே a மைனஸ் a கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பவரில் d மைனஸ் 2d, அப்போது மைனஸ் d, அதாவது எதுவுமே இல்லைனா இங்கே 1ன்னு அர்த்தம். ஸோ 1 மைனஸ் 2 மைனஸ் 1, ஸோ அதை இங்கே எழுதியிருக்கோம். தென் மல்டிப்ளைடு பை எக்ஸுக்கு பவரில் 2d இருக்குது, அண்ட் தென் மல்டிப்ளைடு பை ஆருக்கு பவரில் 2d இருக்கு, அண்ட் தென் மல்டிப்ளைடு பை, ஸோ இங்கே ஏ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸுக்கு பவரில் இங்கே மைனஸ் டி இருக்கு. ஸோ எக்ஸ் பவரில் மைனஸ் டி, அண்ட் தென் ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி. ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம், ஆர் பவர் மைனஸ் 2d அப்படின்னு எழுதலாம். சரியா, ஸோ பவர்ஸில் இருந்தால் அதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 மைனஸ் டி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2d. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் தனியாக ஆர் தனியாக ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ எக்ஸுக்கு பவரில் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் டி இருக்குது, அப்புறம் ப்ளஸ் 2d and then minus d. ஸோ பவர்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. தென் ஆருக்கு பவரில் இங்கே இருக்கு 2d, இங்கே இருக்கு மைனஸ் 2d. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பவரில் மைனஸ் டி 2d. ஸோ மைனஸ் 2d ப்ளஸ் 2d இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் வில் பிகம் 0. தென் மல்டிப்ளைடு பை ஆர் டு த பவர் 2d மைனஸ் 2d, அதுவும் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஸோ எனிதிங் பவர் 0 என்ன, 1. ஸோ திஸ் இஸ் 1 into 1. So 1 into 1 again 1 தான். So this is RHS. So இதான ப்ரூவ் பண்ணணும். So LHS equal to RHS. We proved this. புரிஞ்சுதா?